இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சீஷர்களோடு தேவன் படவுல போகும்போது பெருங்காற்றும் அலையும் உண்டாகுது. அப்போ இயேசு சாமி தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை எழுப்பி, நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போ தேவன் சீஷர்களை பார்த்து, நான் உங்கள் கூடவே இருக்கேன், நான் தூங்கினாலும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு ஏன் நம்பாமல் போனீங்கன்னு சொல்கிறாரு. நாமும் நிறைய தடவை நம்ம பேசுகிறது தேவனுக்கு கேட்கலையோ, அவர் நம்மளை பார்க்கலையோன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாலும் தேவனை அவங்க நம்பாமல் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கடலையும் பெருங்காற்றையும் அமைதியாக அடங்க பண்ணினார். நம்பாமல் போயிட்டீங்க, அதனால் இதில் நீங்கள் எல்லோரும் அழிந்து போங்கன்னு தேவன் சொல்லலை. இதுதான் தேவனுடைய குணம். நம்முடைய பயத்தினால தேவனை நம்ம விசுவாசிக்காமல் இருந்தாலும் நாம் பயந்த காரியத்தில் அற்புதத்தை செஞ்சு அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு நமக்கு புரிய வச்சு நம்மளை அவர் கூடவே சேர்த்துப்பார். ஆமேன்.